வெண்டைக்காய் பொரியலுக்கு நான் வெண்டைக்காய் எடுத்து கழுவிட்டு நல்லா அது ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு தான் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. வெண்டைக்காய் பொரியலுக்கு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு வெங்காயம் கொஞ்சம் நிறைய கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஜீரகம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இப்போ ஒரு இடிகள் எடுத்துருக்கேங்க. இதில் நம்ம இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நம்ம இடித்து எடுத்துக்கிறலாம். இது ஜீரகத்தையுமே நம்ம சேர்த்து இடித்து எடுத்துக்குவோங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாமே நம்ம இடித்து எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம அதை இடித்து எடுத்தாச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ண வெண்டைக்காயை இதில் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெண்டைக்காயை எடுத்தாச்சு. அதிலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம கட் பண்ண வெங்காயத்தையும் ஒரு வத்தல் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு இப்போ நம்ம இடித்து வச்ச இதையும் சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இதையுமே கொஞ்சம் லைட்டாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதில் வதக்கின வெண்டைக்காயும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு போட்டு வதக்கி விட்டுக்குருவோம். இப்போ நம்மளுடைய அருமையான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி நம்ம வச்ச போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதத்துலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க. இந்த வெண்டைக்காய் பொரியல் எப்பயும் ஒரே பொரியல் பண்ணாமல் இதே போல் இன்றைக்கி நான் செஞ்ச மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக இருக்குங்க. தொட்டு சாப்பிட்றதுக்கு சாதத்தை மேலே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்குமே அருமையாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.